இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தியேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கனாலுமே இப்படி தான் படமே பார்ப்பாப்ல. இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு, இதில் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோன்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதல்ங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போகணும். நம்ம அப்போ ஆரம்பித்தது. நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகல, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகல. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அது நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகுனவங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான், அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ். அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா, நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன், வேட்டை மன்னன்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம், நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நான் மறந்துட்டேன் அந்த மேட்டரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல, அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல, அப்போ எனக்கே ஐடியா இல்லை. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா, சும்மா இல்லாமல் நீங்கள்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும், நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதான் உங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன்.